காத்து கருப்பு பயம் போக்கும் அஷ்டகாளி. கோவை மாவட்டம் என்கேஜி நகர் நீலிகோணாம்பாளையத்தில் அமைந்திருக்கும் திருக்கோயில். எனக்கு பணம் கொடுப்பியா? வணக்கம், நான் உங்கள் கோவை கட்டிரும்பு. நம்ம இன்னைக்கு எங்க இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கோவை மாவட்டம் நீலிகோணாம்பாளையம் என்கேஜி நகர்ல அமைஞ்சிருக்கிற அஷ்டகாளியம்மன் கோயில் வளாகத்துல தான் இருக்கிறோம். ஆண்டுதோறும் பார்த்தீங்கன்னா இங்கே திருவிழா நடக்கிறது ரொம்ப வழக்கமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வைகாசி மாதத்தில் இவங்க இரவு 12 மணிக்கு செய்கிற பூஜை பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்குது. அந்த வீடியோ தொகுப்பை படமாக்குறது ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லாரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் இவங்களுடைய திருவிழாவை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கோயில் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நீலிகோணாம்பாளையம் என்கேஜி நகர் பகுதியில் தான் அமைஞ்சிருக்குதுங்க. சுமார் ஒரு 30 வருஷத்துக்கு மேலே இவங்க கோயில் கட்டி வழிபட்டு வர்றது வழக்கமாக இருக்குது. இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா 22ஆம் ஆண்டு அருள்மிகு ஸ்ரீ அஷ்டகாளியம்மன் திருக்கோயில் வளாகத்தில் திருவிழா நடத்தி காமிச்சிருந்தாங்க. ரொம்ப சிறப்பாக இருந்ததுங்க திருவிழா. இந்த திருவிழாவை நான் படமாக்குறதுல சந்தோஷப்படுறேன். இந்து மண்டலமாக கோவை மாவட்டத்தில் நீலிகோணாம்பாளையம் என்கேஜி நகரில் 25 மக்களோட ஆதரவோடு நம்ம இந்த அஷ்டகாளியம்மனோட திருவிழாவை நடத்தலாம் அப்படிங்கிறப்ப அம்மனை கேட்கிற மக்களுக்கு குறையும் இல்லாம வயிற்றுக்கு வைத்திருக்கிற ஒரே அம்மன் நம்ம அஷ்டகாளியம்மன் அஷ்டகாளியம்மன் கற்பராயம் அந்த தெய்வங்களும் கூட இருக்குங்க. அதனால நம்ம கோயிலுக்கு அனைத்து மக்களும் வந்து ஆதரிக்கிற மாதிரி கேட்குறோம். இந்த கோயிலோட சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் வெள்ளியில் சாமி ஆடி அருள்வாக்கு சொல்கிறது தாங்க இந்த கோயிலோட மிகப்பெரிய சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்தீங்கன்னா மரண பயம் போக்குதல், அதாவது பார்த்தீங்கன்னா காத்து கருப்பு பிடிச்சவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அருள்வாக்கு கூறி மரண பயம் போக்குற நிகழ்வு வந்து சிறப்பாக செயல்பட்டு வருதுங்க. எல்லா நாளுமே கோயில் திறந்துருக்குங்க. காலையில் 6 மணிக்கு திறப்பாங்க, ஒரு 9 மணிக்கு சாத்திடுவாங்க. மாலை பார்த்தீங்கன்னா ஒரு 6 மணிக்கு திறந்து ஒரு 8 மணி வரைக்கும் கோயில் திறந்துருக்குங்க. எல்லா நாட்களுமே கோயில் திறந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் பௌர்ணமி, அமாவாசை ஆகிய நாட்களில் பார்த்திங்கன்னா சிறப்பு வழிபாடு நடத்தி காமிச்சிருக்காங்க. அந்த நாளில் பார்த்திங்கன்னா அருள்வாக்கு கூறுறது வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த திருவிழாவில் பார்த்திங்கன்னா 3 கலசங்கள் வந்து கொண்டு வரப்பட்டதுங்க. அந்த புனித நீர் வந்து எல்லாத்துக்குமே பிரசாதமாக வழங்கப்பட்டது. நிறைய பெண்மணிகளும் நிறைய பக்த கோடிகளும் இந்த திருவிழாவில் கலந்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த திருவிழா வந்து பார்த்திங்கன்னா ஒரு சமூகத்தை சார்ந்தது மட்டுமல்ல, ஊர் பொதுமக்கள் எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க இந்த திருவிழாவில். இந்த திருவிழாவில் ரொம்ப முக்கியமான நிகழ்வு பார்த்திங்கன்னா நைட்டு 12 மணிக்கு ஒரு பூஜை நடக்குங்க. அது மட்டும் இல்லாமல் பக்தர்கள் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து கலந்துக்கிட்டாங்க. நானும் போய் சாமி தரிசனம் பண்ணிக்கிட்டேன். எல்லாரும் நல்லா இருக்கணும் சாமி அப்படின்னு ஒரு சாமி கும்பிட்டுட்டு சாமி தரிசனம் பண்ணி வந்தேன் நானுமே. இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா வணக்கம், இந்த சாமி பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்லுங்க சாமி. இந்த ஸ்ரீ அஷ்டகாளியம்மன் பேரு என்கேஜி நகர் சிங்காங்கல் பகுதியில் அமைந்திருக்கு. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னுக்கு இந்த சாமியை கொண்டு வந்து நாங்கள் குறிப்பிட்டுட்டோம். இந்த அம்மா காளி அம்மா கருணை உள்ளவங்களா இந்த பகுதியை வந்து காப்பாற்றிக்கிட்டு இருப்பான். எந்த வினைகள் இருந்தாலும் தீர்த்து கொடுக்கிற சக்தி வந்து அந்த அம்மாவுக்கு இருக்கிறதுனால ஸ்ரீ அஷ்டகாளி அம்மன் சொல்லி நாங்கள் பேர் வச்சு வருஷமா வழிமுறை கோடி வணங்கி கொண்டு வருகிறோம். இந்த அம்மாவை யாரும் கையெடுத்து வணங்கினாலும் பிள்ளை சூனியம் காத்து தடுப்பு அனைத்தும் வந்து நீங்கிவிடும் அப்படிங்கிற நம்பிக்கை வைத்து இந்த நிமிடம் வரை நாங்கள் நன்றி கொண்டு வருகிறோம். இந்த அம்மாவை இந்த பகுதி மக்கள் அனைத்து பேரும் இதுவரை நம்பிக்கை வைத்து வணங்குவோம். விசேஷமான பூஜைகள் நடத்துகிறோம். எங்கள் திருவிழா ஒரு விசேஷமான திருவிழா. இந்த திருவிழா இரவு சரியாக 12 மணி ஜாம பூஜை என்று பெயர் படைத்து கரெக்டாக சரியாக 12 மணி அளவில் அம்மாவுக்கு உள்ள படையை போட்டு இந்த பூஜையை நடத்தி கொண்டு வருகிறோம். எந்த வினைகள் இருந்தாலும் தீர்த்து கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட
இந்த ஸ்ரீ அஷ்டகாளி அம்மனை எங்கள் குலதெய்வம் முன்னோர்கள் வணங்கியது போல் வழி பிரகாரம் வணங்கி கொண்டு வருகிறோம். முன்னோர்கள் எப்படி வணங்குகிறதாகவோ அதே போல நாங்கள் வணங்கி இதுவரை இந்த நிமிடம் வரை இந்த வருடமும் வணங்கி கொண்டு எல்லா மக்களுக்கும் நல்ல செல்வாக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்று நம்பி திருவிழா நடத்தி இனி சரியாக 12 மணி அளவில் இரவு பூஜை நடைபெற இருப்பதால் அனைத்து மக்களும் இந்த தெய்வத்தை வணங்க வேண்டும் வேண்டி என்ன வேண்டுதலுக்காக பாப்பாக்கு முடி எடுத்திருக்கீங்க? குலதெய்வ சாமி இது. அதனால பாப்பாவை நேர்த்திக்கடன் போட்டு எடுத்திருக்கீங்க. வருஷம் இந்த மாதிரி நீங்க இல்லை நேர்த்திக்கடன் போட்டதுனால எடுப்போம். ஏதாச்சும் நினைச்சு கஷ்டம்னா நினைச்சு நன்றிம்மா, நன்றி. நிறைய பக்தர்கள் முடி காணிக்கை செலுத்தியிருந்தாங்க, பொங்கல் வச்சுருந்தாங்க. அஷ்டகாளி அம்மன் பார்த்திங்கன்னா திருவீதி உலா வர்றதுக்கு தயாராகிட்டாங்க. முறைப்படி அவங்கள மங்கள வாத்தியங்கள் வாசிக்கப்பட்டு அஷ்டகாளி அம்மன் திருவீதி உலாவுக்கு புறப்பட தயாராக்குறாங்க. திருவீதி உலா போகிற இடத்துல பார்த்திங்கன்னா திரளான பெண்மணிகள் வந்து அவங்கவுங்க உண்டான நேர்த்திக்கடனை செஞ்சுக்கிட்டாங்க. தேங்காய் பழம் உடைச்சி சாமி தரிசனம் செஞ்சுக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே உள்ள ஒரு பிள்ளையார் கோயிலுக்கு போயுமே அனைத்து தெய்வங்களுடையும் ஆசீர்வாதம் வாங்கி அஷ்டகாளி அம்மன் வந்து எல்லை திரும்புகிற காட்சியை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். வீடியோ ரொம்ப பெருசாக போகிறதுனால வந்து ஒரு சில நேரங்களில் வந்து நான் உங்களுக்கு சுருக்கமாக காமிச்சிருக்கேன். ஒரு பெண்மணி பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா திருமாங்கல்யத்துக்கு உண்டான கயிறும் வளையலும் குங்குமம் பிரசாதங்கள் வழங்கிட்டு இருந்தாங்க. இது அவங்களோட நேர்த்திக்கடனாக இருக்குது. வணக்கம்மா, இந்த சாமியை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்லுங்கம்மா. சிறப்பு என்னன்னு சொல்லுங்க. சிறப்பு வந்து குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தைங்க, உடம்பு சரியில்லாதவங்களுக்கு நல்ல குணமாக்கி கொடுப்பாங்க. அவங்க கால் கை ஊனமாக இருந்துச்சுன்னா அது சரி பண்ணி கொடுப்பாங்க. மனசில் இருக்கிற குறைய நிறைவேற்றி கொடுப்பாங்க. எந்தெந்த மாதிரி நேர்த்திக்கடனமா இந்த கோயிலில் செய்கிறாங்க? அது நேர்த்திக்கடன் கிடா வெட்டு, சாவு கஞ்சுக்கிறாங்க, பொங்க விற்கிறாங்க, மொட்டை எடுக்கிறாங்க. வேற எதுவும் நேர்த்திக்கடன் செஞ்சோம்னா அதுக்கு உண்டான ஜாமான் சரக்குகளை வாங்கி கொடுக்குறாங்க, நகை வாங்கி போடுறாங்க. அதுக்கு வந்து நம்ம வந்து கை நீட்டி எதுவும் வாங்குறது இல்லை. எல்லாம் அம்மனுக்கு தான் இது வந்து சேர்த்து வரும். பணம் காசுல இருந்து இல்லைம்மா, ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொரு சிறப்பான நேர்த்திக்கடன் இருக்கும். இந்த அஷ்டகாளி அம்மனுக்கு எந்த மாதிரி நேர்த்திக்கடன் செஞ்சால் நல்லது? அந்த மாவட்டத்தில் இருந்து நேர்த்திக்கடன் செஞ்சது குழந்தை வர கேட்கறது, கிடா வெட்டுறது, பொங்க வைக்கிறது. அந்த அந்த கோரிக்கைங்கிறது வந்து அவங்க மனசுல எவ்வளவு தலைக்கு தகுதி இருக்கு அந்த தகுதி பிரகாரம் நேமகடன் செய்வாங்க. பூ வாங்கி போட்டாலும் ஏற்றுக்கோங்க, சூடை வாங்கி போட்டாலும் சரி அந்த அம்மா ஏற்றுக்கோங்க. ஒரு பட்டு வாங்கி
பார்த்தீங்கன்னா மணி கரெக்டாக 12 ஒரு 5 நிமிஷம் இருக்குது. இந்த நைட்டு 12 மணி பூஜையை பார்க்க தான் நம்ம வந்திருக்கோம். இந்த திருவிழா வந்து ரொம்பவும் பயமாகவும் த்ரில்லிங்காகவும் இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா இது வந்து காத்து கருப்பு போகக்கூடிய ஒரு திருவிழா. 12 மணி பூஜைக்கு பார்த்தீங்கன்னா சரியாக 2 பேர் பார்த்தீங்கன்னா ஊர் எல்லையை சுற்றி வர்றாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ஒன்று முனியப்பன், ஒன்று பார்த்தீங்கன்னா கருப்பராயன் சுவாமியாக அவதரித்து இவங்க போய் எல்லையை சுற்றி வர்றாங்க. எல்லையை சுற்றி வர்றதுக்கு ஆயத்தமாகறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் நேந்தி வச்சுருந்த கிடாக்களை வந்து கோயில் முன்னால் நீட்டி வச்சு பலியிட தயாராகிறாங்க. இதோ முனியப்பன சுவாமியை நம்ம தரிசிச்சுட்ருக்கோம். இந்த முனியப்பன சுவாமி தான் வந்து எல்லையை சுற்றி வந்து இந்த கருப்பராயனும் சேர்ந்து சுற்றி வந்து அருள்வாக்கு கூறுறது தான் இந்த வீடியோவில் இருக்குது. இந்த திருவிழாவுக்கான ஏராளமான பக்தர்கள் வந்து கலந்துக்கிறாங்க. வெளியூர், வெளிநாடு போன்ற நாடுகள் இருந்தும் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வம்சவழியை சார்ந்தவங்க வந்து இந்த மரபை தொன்று செஞ்சு வந்துட்டுருக்காங்க. எங்கிருந்தாலும் இந்த திருவிழாவுக்கு இவங்க இங்கே வந்து சேர்றது சிறப்பம்சமாக இருக்குது. படையல் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு இவங்க போட்டு வழிபடுறாங்கன்னு பாருங்கள். முனியப்பனுக்கும் கருப்பராயன் சுவாமிக்குமே. வாங்க முழுசாக வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த மாதிரி நைட்டு திருவிழாவில் கலந்துக்கிறது தான் நான் முதல் தடவை. இந்த வீடியோவை பார்க்குற சின்ன குழந்தைங்க பார்த்தீங்கன்னா பயந்துக்க வேண்டாம். இது ஒரு விழிப்புணர்வு வீடியோவாக நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரிலாம் நமது ஊரில் நடக்குது அப்படிங்கிறது நான் படமாக்கல் காட்டுறேன். அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே கிடாக்களை வெட்டுறாங்க. சேவல் வந்து வேலில் குத்துறாங்க. சாமி தரிசனம் செய்கிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க சேவல் கரெக்டாக வச்சுருப்பாங்க குத்துறக்கு. 2 பக்கமும் 2 முனியப்பனுக்கு ஒன்றுமே கருப்பராயனுக்கு ஒன்று சேவல் பலியிடுறாங்க. அம்மனை வந்து கரெக்டாக வழிபடுறதுக்கு எல்லா பக்தர்களும் ரெடியாக இருக்காங்க. அந்த சைடு வந்து ஆடு வெட்டிகிட்ருக்காங்க. நான் அதை படம் ஆக்கலை, யூடியூப்பில் அதை காமிக்கக்கூடாதுனால நான் படம் ஆக்கலை. தூரமாக இருந்து வேணால் ஒரு செகண்ட் காமிச்சிருக்கேன். இதோ
நானும் போய் சாமி தரிசனம் செஞ்சு பிரசாதங்கள் வாங்கிக்கிட்டேன். இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு உங்கள் கருத்துக்களுடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நண்பர்களே. அதாவதுங்க, நம்ம கருப்புசாமி கோவிலை பொறுத்த அளவுக்கு கருப்புசாமி வேட்டைக்கு 12 மணிக்கு வேட்டைக்கு போகும். ஜாம பூஜை இருப்பாங்க. அதுக்கு ஜாம கூட முடிஞ்சு 12 மணிக்கு வேட்டைக்கு போய் திரும்பி வந்தோம்னா கருப்பசாமி வந்து எல்லா மக்களுக்கும் குறை தீர்த்து குறி சொல்லும். குறி சொல்லி பில்லி சூனியம் செய்வனை ஏவல் பேய் பிசாசு அத்தனையும் விளக்கி எங்களுக்கு நல்ல வழியை காட்டி இதுவரைக்கும் எங்களை நல்ல ஒரு ஒற்றுமையான பாதைக்கு கொண்டு போய் கருப்பசாமி தான் எங்களை வாழ வச்சது. கண்கொண்ட தெய்வம் இந்த குலதெய்வம் கருப்பசாமி தான்.
மறக்காம செய்யறேங்க. கூட உனக்கு துணையா இருந்தது தானே உயிருக்கு வர ஆபத்துல காப்பாற்றி வந்தேன். ஆமா சாமி. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கருத்துக்களை அப்படியே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. ஏதோ நானும் போய் சாமி தரிசனமாக்கிட்டு வெளியே கிளம்பி வந்துட்டேன். எனக்கு அருள்வாக்கு சொல்லியிருந்தாங்க. நல்லதே நடக்கும், நல்லதே நினைப்போம். விழா இனிதான் நிறைவேறியதுங்க. இந்த விழாவை பற்றி உங்கள் கருத்துக்களுடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இதுதான் நான் என்கேஜி நகரில் முதல் முறையாக செய்கிற ஒரு திருவிழா. திருவிழா ரொம்ப சிறப்பாக இருந்தது. இந்த மாதிரி நான் வந்து இது நாள் வரைக்கும் எந்த ஒரு கோயிலையுமே சாமி தரிசனம் செஞ்சதில்லை. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அப்படியே ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். ஆதரவு தந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறது உங்கள் கோவை கட்டிருந்து. நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகிறது கோவை கட்டிருந்து.